மருத்துவர் ஐயா வந்து ஜாதி அரசியல் பண்ணுறாரு, ஜாதி அரசியல் பண்ணுறாரு. இன்னைக்கு ஏன் எல்லாரும் அதை ஏற்றுக்கிறாங்க? தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் போய் சொல்றாரு, பீகார்ல நிதிஷ்குமாருக்கு இருக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லையா? ராகுல் காந்தி ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியோட பிரசிடென்ட், அவர் வேற மாதிரி பேசுறாரு. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் திரு செல்வ பெருந்தகை வேற மாதிரி பேசுறாரு. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பக்கத்தில் பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் வினோபா பூபதி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ தமிழ்நாட்டில் பாமக ஒரு 45 ஆண்டுகளாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தக்கூறி தொடர்ந்து ஆளுகின்ற இரு திராவிட கட்சிகளிடம் கோரிக்கை முன்வைத்து போராடி வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் 20ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பாமக தலைமையில் முன்னெடுக்க இருக்கிறீங்க. போராட்டத்துக்கு பிறகு திமுக அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முன்வரும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா? இல்லை, இப்போ திமுக அரசு, குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியின் மேல் அக்கறை இருந்தால் கண்டிப்பாக எடுத்திருக்கணும், இந்நேரம் எடுத்திருக்கணும். ஏன்னா மற்ற மாநிலங்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு, அதாவது சர்வேன்னு சொல்கிறாங்க, அதை எடுத்துட்டாங்க. திமுக அரசு அதை எடுக்க தவறுறாங்க. ஸோ அதை திமுக அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற வகையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதில் சமூக நீதியின் மேல் அக்கறை உள்ள எல்லா இயக்கங்களும் சேர்ந்தவங்களும் பங்கேற்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், மருத்துவர் ஐயா அவர்கள் 1980 தொடர்ந்து தமிழக அரசையும் சரி மத்திய அரசையும் சரி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து விகிதாச்சார அடிப்படையில் ஒவ்வொரு சமுதாயங்களுக்கும் அவங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதாச்சார இடப்படு குடிக்கணும்னு சொல்கிறாங்க. இது அரசியலுக்கோ தேர்தலுக்கோ கிடையாது, சமூக நீதி விஷயம் இது. ஏன்னா சமுதாயத்தில் பின்தங்கிய மக்கள், கல்வி அளவிலும் சமூக அளவிலும் பின்தங்கிய மக்கள், அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் கல்வியிலையும் வேலைவாய்ப்புகளும் இருந்தால் தான் ஒட்டுமொத்த தமிழகம் முன்னேறும். நீங்கள் ஒட்டுமொத்த தமிழகம் முன்னேறணும்னா நீங்கள் பின்தங்கிய சமுதாயங்கள் முன்னேறினா தான் தமிழகம் முன்னேறும். இது ஒரு சமுதாயமோ அல்லது ஜாதி பிரச்சனையோ கிடையாது. இதை தான் மருத்துவர் ஐயா 1980 சொன்னாங்க. ஆனால் ஆளுகிற திமுக அரசோ அதிமுக அரசோ அதை தொடர்ந்து செவி சாய்க்கவே இல்லை. மாறாக பாமக ஏதோ ஜாதி அரசியல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மத்தியில் இருக்கிற காங்கிரஸாக இருக்கட்டும், அதாவது நேஷனல் பார்ட்டி காங்கிரஸாக இருக்கட்டும், நீங்கள் காங்கிரஸ் ரூலிங் ஸ்டேட்ஸில் தெலுங்கானாவில் எடுத்துட்டாங்க, கர்நாடகாவில் எடுத்துட்டாங்க, ஆந்திர பிரதேசில் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, ஒரிசாவில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு எல்லாம் பீகாரில் எடுத்து கணக்கெல்லாம் கையில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவு மாநிலங்கள் எடுத்துட்டாங்க. என்னென்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின் அதிகாரம் எங்கே கொடுக்குறாங்கன்னா, எனி கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், நேஷனல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம். இப்போ யூனியன் கவர்மெண்ட்டும் எடுக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எடுக்கலாம், லோக்கல் கவர்மெண்ட்டும் எடுக்கலான்னு இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் 2 வகையான இடஒதுக்கீடு இருக்குது. ஒன்று மாநில அரசு கொடுக்குற இடஒதுக்கீடு, இன்னொன்று மத்திய அரசில் நடைமுறையில் இருக்கிற இடஒதுக்கீடு. மத்திய அரசில் நடைமுறையில் இருக்கிற இடஒதுக்கீடு உங்களுக்கே தெரியும், 15% தாழ்த்தப்பட்ட சமுதாயம், 7.5% பழங்குடி சமுதாயம், 27% இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்குது. மாநில அளவில் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்குது. 1% பழங்குடி மக்கள், 18% தாழ்த்தப்பட்ட மக்கள், 30% பிற்படுத்தப்பட்ட மக்கள், 20% மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்குது. 1962 பாலாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர் அப்படின்ற ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் இடஒதுக்கீட்டில் உள்ள அளவை 50% ஒரு சீலிங் வச்சுட்டாங்க. ஸோ அதிகபட்சமாக 50% இடஒதுக்கீடு கொடுக்க முடியும்னு 1962 சொல்லிட்டாங்க. 1980 மண்டல் கமிஷன் வைக்கும்போது மத்திய அளவில் இருக்கிற இடஒதுக்கீட்டில் அதை காரணம் காட்டி தான் ஓபிசி மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு கிடச்சிது. ஏன்னா 52% ஓபிசி மக்கள் இருந்தாலும் 1931 சென்சஸ் படி அவங்களுக்கு கிடைக்கிற இடஒதுக்கீடு 27% தான். 1993 இந்திரா சாஹ்னி கேஸ்லையும் அதை தான் உறுதி செஞ்சாங்க. அப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தேசிய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது தாழ்த்தப்பட்ட பழங்குடியின சிறுபான்மை மக்களுக்கு எடுக்கிறாங்க. ஆனால் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுக்கல. நிறைய பேர் இங்கே என்ன குழப்பிக்கிறாங்க, குறிப்பாக திமுகவை சார்ந்தவங்க,
திமுக ஆதரவு இயக்கங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை குழப்புறாங்க. மக்களில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேணும்னே ஒரு தவறான கருத்தை வந்து திணிக்கிறாங்க. அது என்னென்னா, நீங்கள் வந்து ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வேறு, நீங்கள் சர்வே என்பது வேறு அப்படின்றத நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் தலை கணக்கு எடுக்கிறீங்கன்னா அது வேற. ஆனால் ஒவ்வொருத்தருடைய அல்லது ஒவ்வொரு சமூகத்துடைய பின்தங்கிய நிலை கணக்கெடுறீங்கன்னா அது வேற. இதை தான் திட்டமிட்டு திமுக அரசு குழப்பிட்டே இருக்காங்க. நாம் கேட்குறது என்னென்னா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுடைய பின்தங்கிய நிலையை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். பின்தங்கிய நிலையை ஆய்வு செய்வதுன்னா என்னது? அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அவங்களுடைய பொருளாதார நிலைமை இருக்குது, அதில் அந்த குடும்பத்தில் முதல் பட்டதாரி யார், அவங்க குடும்பத்தில் முதல் அரசு வேலைக்கு போனது யார், அந்த குடும்பத்தில் முதல்ல வந்து இன்ஜினியரிங் படித்தது யார், மெடிசன் படித்தது யார், நீங்கள் அட்வொகேட் லா படித்தது யார், அவங்க வந்து அரசு ஊழிக்கு போயிருக்காங்களா இல்லை படிச்சிருக்காங்களா, அவங்க வீட்டில் வந்து பாத்ரூம் இருக்கா, டாய்லெட் இருக்கா, அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான வீடு இருக்கா, நிறைய விஷயம் இருக்குது பொருளாதாரம். அப்போ உங்களோட பின்தங்கிய நிலையை ஆய்வு செய்யுங்கன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு சமுதாயம் பின்தங்கிய நிலையில் இருக்குது கல்வி அளவில். அப்போனா கல்வியில் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்களா, 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்களா, அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பின்தங்கிய நிலையை வந்து நீங்கள் ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், இவங்க அதை பற்றி கண்டுக்காமல் நாங்கள் தலைக்கணக்கை தான் எடுக்கணும், தலைக்கணக்கு எடுக்கிறது எங்களுக்கு வேலை இல்லை, அது மத்திய அரசுன்னு சொல்லி மாற்றுறாங்க. நாங்கள் கேட்கறது தலைக்கணக்கு இல்லை, ஒவ்வொரு சமூகத்தினுடைய பின்தங்கிய நிலையை நீங்கள் ஆய்வு பண்ணுங்க அப்படின்றோம். இப்போ தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்குது, அதில் 1% பழங்குடி சமுதாயம் இருக்குது. அப்போ பழங்குடியின சமுதாயங்கள் இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, 1% உங்களுக்கு கொடுத்தா போதுமா? பத்தாது. பட்டியலின சமுதாயத்தில் 18% இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, அதில் உள் இடஒதுக்கீடாக அருந்ததிய சமுதாயத்துக்கு 3% கொடுக்குறீங்க, இது பத்துமா? மொத்தமாக பட்டியலின சமுதாயம் எவ்வளோ, அதில் எவ்வளோ பேர் பின்தங்கி இருக்காங்க, அதில் ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய பின்தங்கிய நிலை என்னன்னு ஆய்வு பண்ணுங்க. எப்படி ஆய்வு பண்ணுவீங்க? அவங்களுடைய பொருளாதார நிலை என்ன, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன, அவங்களுடைய கல்வி நிலை என்ன, அவங்களுடைய வேலைவாய்ப்பு நிலைமை என்ன, அவங்க அரசு வேலைவாய்ப்பில் இருக்காங்களா இல்லை தனியார் வேலைவாய்ப்பில் இருக்காங்களா? அப்போ பின்தங்கிய நிலையை ஆய்வு செய்வதற்கு பீகார் அரசு ஒரு 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 சிறு செயல் திட்டத்தை வச்சுருக்காங்க. இப்போ தெலுங்கானா வந்து ஒரு 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 கொஷினர் வச்சுருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அது செய்கிறதுக்கு என்ன? இப்போது அதே தான் 2016 21 ஆட்சியில் இருந்த அதிமுக, அதான் எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சி முடியும் தருவாயில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி குலசேகரன் ஆணையம் ஒன்று அமைத்தார். ஆனால் அந்த ஆணையம் வந்து அடுத்து வந்து திமுக அரசு கலைத்துட்டாங்க. இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவாங்கன்ற நம்பிக்கை. இப்போ உங்களுக்கு 2010 உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கிற 69% இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்கு, அதாவது 50% மேலே இருக்கலாம், 69 இருக்கலாம்னு உறுதி செய்வதற்கு நீங்கள் சரியான தரவுகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டே வரோம். அந்த 69% ஆபத்து இருக்குது, மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா தமிழக அரசு தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய மக்கள் தொகை கணக்கு எவ்வளோன்னா அவங்களோட பின்தங்கிய நிலையை ஆய்வு செய்து இவர்கள் 80, 85, 90% இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம 69% இடஒதுக்கீடு கொடுக்குறோம், அதில் இத்தனை பேர் பிசி, இத்தனை பேர் எம்பிசி, இத்தனை பேர் ஷெட்யூல் காஸ்ட், இத்தனை பேர் ஷெட்யூல் ட்ரைபு அப்படின்றத நாம் வந்து உச்சநீதிமன்றத்தை தரவு கொடுக்கணும். அந்த தரவு கொடுத்தாதான் உச்சநீதிமன்றம் 69% இடஒதுக்கீடு உறுதிப்படுத்த முடியும். ஏன்னா உச்சநீதிமன்றம் தரவுகளின் அடிப்படையெல்லாம் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க முடியுன்ற தீர்மானத்தை ரொம்ப காலமாகவே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் கூட மருத்துவர் ஐயா அவர்கள் 2010 மு கருணாநிதி அவர்களை சந்தித்து அப்போ முதலமைச்சராக இருந்தப்ப நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னிச்சு. அவர் செய்யலை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2011 ஆட்சிக்கு வந்தப்பையும் நம்ம வந்து கடிதம் எழுதினாங்க, நேரில் போய் சந்திச்சாங்க, அவங்களும் செய்யலை. 2016 அப்புறமா கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கிட்டத்தட்ட 6 முறை மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாக போய் சந்தித்து இந்த விஷயத்த சொன்னாங்க, அவங்களும் செய்யலை. 2020 டிசம்பர் மாதம் சென்னையில் மிகப்பெரிய போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து முன்னெடுத்தாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னா, அந்த போராட்டத்தின் விளைவாக அன்றைய அதிமுக அரசு ஒரு ஆணையத்தை அமைச்சு அந்த ஆணையம் குலசேகரன் நீதியரசர் தலைமையில் போட்டாங்க. அந்த ஆணையத்தோட வேலை என்னன்னா, இந்த 69% இடஒதுக்கீடை உறுதி செய்வதற்கு இந்த ஆணையம் தேவையானதை எடுக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகு வந்த திமுக அரசு அதை செய்யலை. உங்களுக்கே தெரியும், 2021 பிப்ரவரி மாதம் தமிழகத்தில் ஒரு சட்டம் இயற்றினாங்க. என்ன சட்டம்? 10.5% இடஒதுக்கீடு வன்னிய சமுதாயத்துக்கு உள் இடஒதுக்கீடாக கொடுக்கலாம் ஒரு சட்டம் இயற்றினாங்க. அந்த சட்டத்தை மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணாங்க. உச்சநீதிமன்றம் போச்சு அந்த வழக்கு. உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில்
ஒரு சமூகத்துக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. தமிழக அரசுக்கு அதுக்கு உரிமை இருக்கா அப்படின்னா இருக்குது. சட்டமன்றம் அது ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த இடஒதுக்கீடை கொடுக்கலாம் அப்படின்னா கொடுக்கலாம். நீங்கள் ரீசண்டான கான்டெம்பரரி டேட்டா கொடுங்க, பர்டினன்ட் டேட்டா கொடுங்க அப்படின்னா சமீபத்திய தரவுகளை கொடுங்க, சரியான தகவலை கொடுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. மாநில அரசுக்கு அந்த உரிமை இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க. அப்போ இங்கே மாநில அரசு யார்? ஆளுநர் திமுக அரசு. சமீபத்திய டேட்டா வேணும்னா யார் கொடுக்க முடியும்? திமுக அரசு செய்யணும். அங்கே எங்கேருந்து எடுக்கணும்? இப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 8 அப்படின்னு அரசு வேலைவாய்ப்பில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக எடுக்கலாம். தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதுலேருந்து நம்ம எடுக்கலாம். நீங்கள் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது, அதுலேருந்து நம்ம எடுக்கலாம். மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு இருக்குது, அதுலேருந்து நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரியான அரசு வேலைவாய்ப்பை எடுக்கிறதுக்கான நிறுவனங்கள் மூலயமா தமிழ்நாட்டில் 1989 69% இடஒதுக்கீடு வந்ததுக்கு பிறகு 20% மிகவும் பிற்படுத்த சமுதாயத்தில் எத்தனை சமுதாயம் எவ்வளோ போயிருக்காங்க? கிளாஸ் வைஸ் எடுக்கலாம், கேஸ்ட் வைஸ் எடுக்கலாம், கேட்டகரி வைஸ் எடுக்கலாம், இயர் வைஸ் எடுக்கலாம். 1989 இன்னைய வரைக்கும் இயர் வைஸ் எடுக்கலாம், கேஸ்ட் வைஸ் எடுக்கலாம், கிளாஸ் வைஸ் எடுக்கலாம், கேட்டகரி வைஸ் எடுக்கலாம். இதை எடுத்து இந்த தரவுகளை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துட்டா வன்னியர்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சமுதாயத்திற்கும் ஒரு நியாயமான நேர்மையான ஒரு இடஒதுக்கீட்டு கொள்கையை வடிவமைக்கலாம் தமிழக அரசு. ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பொய் சொல்கிறார். என்ன பொய் சொல்கிறாரு? எனக்கு இந்த அதிகாரமே இல்லைன்றார். இது எவ்வளோ பெரிய பொய்! இது யாராவது ஏற்றுக்க முடியுமா? இதை நம்புவாங்களா? அப்போ கேட்பாங்கல்ல, எப்படி பீகாரில் நிதிஷ்குமாருக்கு இருக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லையா? தெலுங்கானாவில் இருக்கிற ரேவந்த் ரெட்டிக்கு இருக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் கர்நாடகாவில் எடுத்திருக்காங்க, ஆந்திராவில் எடுத்திருக்காங்க, ஒரிசாவில் எடுத்திருக்காங்க. நீங்கள் அவங்கெல்லாம் வந்து மாநில உரிமையை நிலைநிறுத்துவதற்கு, சமூக நீதியை உறுதி செய்வதற்கு அவர்கள் முழு முயற்சி எடுக்கிறாங்க. இங்கே ஸ்டாலின் அவர்கள் ஏமாற்றுகிறார். ஸ்டாலினில் இருக்கிற அந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்க ஏமாற்றுறாங்க. சட்டமன்றத்தில் போய் சொல்கிறாங்க. மாறாக சட்டமன்றத்தில் போய் சொல்கிறதோடு இல்லாமல் வெளியில் ஊடகத்தில் வந்து மக்களை திசை திருப்புறாங்க. இன்றைக்கி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா சமுதாய தலைவர்களும் எல்லா இளைஞர்களும் எல்லாம் ஓரளவு புரிதல் வந்துருச்சு. என்ன புரிதல் வந்துச்சுன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் எதுக்கு இருக்குது, அந்த ஆக்ட் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு அப்படின்னு முதலமைச்சரை பார்த்து கேட்குறாங்க. முதலமைச்சர் எங்கே போய் அது எங்கேயுமே அதை ஒரு பேட்டி கேட்கும்போது, ஒரு கேள்வி கேட்கும்போது பதில் சொல்கிறதே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, மாறாக நாங்கள் எடுப்போம், அந்த கணக்கு வேஸ்ட் ஆகும் அப்படின்றாங்க. எங்கே வேஸ்ட் ஆக போகுது? உங்களுக்கு எடுத்துட்டு எப்படி வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்கள் வேணால் சொல்லிக்காமீங்க. நீங்கள் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாநில உரிமை தாராய்வாக இருக்கிறதா உங்களுடைய வேலை? நீங்கள் கச்சத்தீவிலும் அதான் பண்ணுறீங்க, நீட் விஷயத்துலையும் அதான் பண்ணுறீங்க, மாநில உரிமை தமிழ் விஷயத்தில் அதான் பண்ணுறீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு விஷயத்துலையும் அப்படி பண்ணீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன சமூக நீதி பேசுறதுக்கான? முதலமைச்சர் சட்டசபையில் பொய் சொல்லலாமா? இது எவ்வளோ பெரிய தவறு இது. இந்த தவறு வந்து இன்னைக்கு மக்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டாங்க. கண்டிப்பா திமுக அரசாங்கம் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டாங்க, ஏன்னா அதுல உறுதியா இருக்காங்க. ஆனா மத்திய எடுக்க வைக்க வேண்டியதுதான் எங்களோட தொடர்ந்து நீங்க பாட்டு இருக்கீங்க. நீங்க 2001 அதிமுக கூட்டணி இடம்பெற்று தேர்தல் சந்திச்சிங்க, ஆளுங்கட்சி அதிமுக. அப்போது வலியுறுத்தினீங்களா? அதுக்கப்புறம் 2006 11 வரையில திமுக ஆட்சி, அப்போ நீங்க திமுக கூட்டணி அப்பெல்லாம் வலியுறுத்தினீங்களா? தொடர்ந்து இதுதான் நடத்தல. ஆமா, இப்ப என்னன்னா 2006 2011 காலகட்டங்கள்ல அருந்ததியர் சமுதாயத்திற்கு 3% இடஒதுக்கீடு மருத்துவர் ஐயா அவர்கள் போராட்டத்தினால தான் வந்துச்சு. அப்போ ஜனார்தன ஆணையம்னு ஒரு ஆணையத்தை அமைச்சு அந்த ஆணையம் வெறும் 180 நாட்களில் இந்த வேலையை முடித்தாங்க. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடை 200 நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்பயும் நம்ம கேட்குறோம், அதே ஜனார்தன ஆணையம் தான் 2012 இந்த 10.5% கொடுக்கலான்னு 2011 சொல்லிட்டாங்க. ஆனால் அது ஏனோ அது நடக்க மாட்டேங்குது. எந்த ஆட்சி வந்தாலும் அந்த விஷயத்த நாங்கள் போராடிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்குது. அதை இன்னும் உயர்த்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பழங்குடி மக்கள் வந்து இன்னைக்கு கணக்கெடுத்து 3% இருந்தாங்களா, அவங்களுக்கு 3% கொடுக்கலாம். தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கள் கணக்கெடுத்து அவங்களுக்கு 22%, 23%, அவங்க 22% கொடுக்கலாம். 18லேருந்து 22 ஆக்கலாம். எம்பிசி மக்களுக்கு 24, 25% இருக்காங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீட்டை கூட்டி வழங்கணும் அப்படின்னா அதுக்கான வழங்க முடியும். பிசி மக்கள் 30% இடஒதுக்கீடு இருக்குது. அதில் உள்ள இஸ்லாமிய சமுதாயம் இருக்குது 3.5% இருக்குது. அப்போ அவங்களுக்கு முஸ்லீம் சமுதாயம் 5% இருந்தாங்கன்னா இஸ்லாமிய சமுதாயத்துக்கு 5% கொடுக்கலாம். ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் பயன்பெறக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றோம். இது 10ஆம் கிளாஸ் படித்த ஒரு மாணவனுக்கு எளிமையாக புரியக்கூடிய விஷயத்த
முதலமைச்சர் அவர்களும் திமுகவுடைய அமைச்சர்கள் இருக்கிறவங்களும் திமுகவை சேர்ந்தவங்களும் அவங்களோட அடிவரடிகளும் தொடர்ந்து மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. போய் சொல்றாங்க. இந்த மக்கள் அதற்கான பாடத்தை இந்த அரசுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இல்ல அப்படி இருந்தும் வந்து திமுக 6 முறை தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க, அதிமுக 7 முறை ஆண்டிருக்காங்க. ஆனா எப்படி அதான் மக்களை ஏமாத்துறாங்க. விழிப்புணர்வு இல்ல. இன்னைக்கு 1980 ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த வன்னியர் சங்கத்தை கட்டமைத்த பின்புதான் முதல் தீர்மானமே என்ன சொல்றாரு, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து விகிதாச்சார அடிப்படையில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு மருத்துவர் ஐயா அவர்கள் 1980 இத்தனை ஆண்டு கால போராட்டத்துக்கு பின்புதான் இன்னைக்கு பொது வெளியில சில பேர் அதை ஏத்துக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி ஆல் இந்தியா லெவல்ல ஏத்துக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தா பிஜேபியும் எடுக்க மாட்டேன்னு இன்னும் சொல்லல, உறுதியா சொல்லல. ஆனா திமுக மட்டும்தான் எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. நான் சொல்றது எங்களுக்கு அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஒரு தீர்மானம் பண்ணி பாஜக வந்து தேசிய அளவில் எடுக்கிறாங்கல்ல, அது தலைக்கணக்கு தான் எடுக்க முடியும். திருப்பி நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. படிச்சவங்க எல்லாருக்கும் தெரியும். அது சென்சஸ் ஆக்ட் 1948. சென்சஸ் ஆக்ட்ல தலைகளை எண்ணலாம், ஒட்டுமொத்த மக்கள் தொகை எண்ணலாம். மக்கள் தொகையை எண்ணி எவ்வளவு பேர் ஷெட்யூல் காஸ்ட், எவ்வளவு பேர் ஷெட்யூல் ட்ரைப், எவ்வளவு பேர் ஓபிசி, எவ்வளவு பேர் பெண்கள், எவ்வளவு பேர் சிறுபான்மையர்னு தலையை எண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு சமுதாயத்தின் பின்தங்கிய நிலையை சென்சஸ் ஆக்ட் 1948 எடுக்க முடியாது. இது சட்டம் அறிந்த, அரசியல் அறிந்த, சமூக நீதி அறிந்த எல்லோருக்கும் தெரியும். ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் 2008 தான் பின்தங்கிய நிலையை ஆராய முடியும், ஆய்வு செய்ய முடியும். அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது. அதை பயன்படுத்தி தான் மாநில அரசு மாநிலத்தில் நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டு கொள்கையை மாற்றி அமைக்கலாம். நாம தேசிய அளவில் இருக்க இடஒதுக்கீட்டு கொள்கையை மாற்றி அமைக்க கேட்கவே இல்லை. அதை மத்திய அரசு தான் பண்ணி ஆகணும். ராகுல் வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அந்த 50% ஒதுக்கீட்டை அதிகரிக்கும் சொல்லியிருக்காரு. அதே போல இந்தியா முழுவதும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அதே கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக அதை வந்து ரொம்ப புறக்கணிக்கிறதோட இல்ல. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வ பகிர்ந்து அதை தவறாவே சொல்றாரு வெளியில. அவர் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதலமைச்சர் காங்கிரஸை சேர்ந்தவர் வேற ஒண்ணு பேசுறாரு. ராகுல் காந்தி ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியோட பிரசிடென்ட் அவர் வேற மாதிரி பேசுறாரு. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் திரு செல்வ பகிர்ந்து வேற மாதிரி பேசுறாரு. அப்ப கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் திமுகவுடைய அடிமைகளாக, திமுக அடிவரடிகளை தான் அவங்க பேசுறாங்க. சமூக நீதிக்கு நேர் எதிராக இருக்காங்க. சமூக அநீதிக்கு இவங்க துணை போறாங்க. மக்களை குழப்புறாங்க. இன்னைக்கு சிம்பிள் தலை கணக்கு என்றதை பத்தி நாங்க பேசல. நாங்க ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய பின்தங்கிய நிலையை கணக்கெடுத்து இந்த பின்தங்கிய நிலையை சரி பண்ணுவதற்கு வெறும் இடஒதுக்கீடு மட்டும் இல்ல, நீங்க பட்ஜெட்ல வந்து பணம் அலோகேட் பண்றதுல இருந்து, திட்டங்களை புதுசா வகுக்கிறதுல இருந்து, இப்ப ஒரு சமுதாயம் பின்தங்கி, இப்ப நரிக்குறவர் சமுதாயம் எடுத்துக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து சரியான வீடு இல்லை, சரியான கழிவறை உள்ள பகுதிகள் இல்லை, அவங்களுக்கு சரியான படிப்பு இல்லைன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது மட்டும் இல்ல, அவர்களுக்கு வீடு கொடுக்கிற திட்டத்தை கொண்டு வரலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? அவங்களுக்கு அப்ப ஹவுசிங், கல்வி, வேலை வாய்ப்பு மட்டும் இல்ல, அரசியலும் வாய்ப்பு தரலாம். அவர்களுக்கு வீடு விஷயத்துல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயத்துல அவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்க வேலை வாய்ப்புல கொடுக்கலாம். நீங்க வந்து எல்லா ஒரு சமுதாயம் பின்தங்கி இருக்குது, எந்த சமுதாய அளவில் பின்தங்கி இருக்கா, அரசியல் அளவில் பின்தங்கி இருக்கா, பொருளாதார அளவில் பின்தங்கி இருக்கா அப்படின்னு அந்த பின்தங்கி எந்த வயதுல பின்தங்கி இருக்கோ அதுக்கு ஒரு திட்டம் தீட்டலாம். அந்த பின்தங்கிய நிலையை நிவர்த்தி பண்ணுவதற்கு நம்ம ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணலாம். அதைத்தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் சொல்லுது. ஆனா இவங்க வந்து திமுக, குறிப்பாக முதலமைச்சர் பச்சையாக மக்களை ஏமாற்றுவதற்காக சட்டமன்றத்திலே போய் சொல்கிறார். இதற்கு அவருக்கு தக்க பாடம் புகட்டப்படும். அதாவது திமுக வந்து 49ல் அரசியல் கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் 18 ஆண்டுகளில் ஆளுங்கட்சியாக வந்துடுச்சு. அதே போல் அதிமுக வந்து 72ல் எம்ஜிஆர் கட்சி தொடங்கினார். 5 வருடங்களில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனால் பாமக வந்து அதில் 91லேருந்து 7 சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சிருக்கீங்க. ஏன் உங்களால் வந்து ஆட்சி ஆட்சி அமைத்திருந்தால் இந்த கோரிக்கை என்னைக்கோ நிறைவேற்றிருக்கும், நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்காது. என்ன காரணம்? 1980 மருத்துவர் ஐயா அவர்கள் தனி மனிதனாக வந்து ஒரு சமூக அமைப்பா இருந்து வலியுறுத்தினீங்க. இல்ல இதை புரிந்து கொள்வதற்கு மற்ற சமுதாயங்கள், மற்ற அமைப்புகள் அதை புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது இல்லாத பூரண மதுவிலக்கு உள்ள தமிழ்நாடு வேணும்னு நாங்க வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து போராடினாங்க. தமிழ்நாட்டில் மதுவுக்கு எதிராக சமரசமின்றி போராடியது. அது சட்ட போராட்டமா இருக்கலாம், அரசியல் போராட்டமா இருக்கலாம். இன்னைக்கு எல்லா கட்சிகளும் கொள்கை நிலைப்பாடு என்னது? நீங்க வந்து மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்றாங்க, எல்லாமே சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு அதை சொல்லல. அப்ப மருத்துவர் ஐயா அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னதுதான் இன்னைக்கு எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. இதே மருத்துவர் ஐயா அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி 80ல் வந்து சொன்னது என்னது?
சாதிவாரி மக்கள் தொகை எடுக்கணும். அன்னைக்கெல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க, மருத்துவர் ஐயா வந்து ஜாதி அரசியல் பண்றாரு, ஜாதி அரசியல் பண்றாரு. இன்னைக்கு ஏன் எல்லாரும் அதை ஏத்துக்கிறாங்க? அப்ப இந்த ஆண்ட 2 திராவிட கட்சிகளும் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட திருச்சி அதை வந்து வேற மாதிரி சொல்லி பொய் பரப்புரைகளை பள்ளி பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சியை வந்து தடுத்தாங்க பல இதுல. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மிக சாதுரியமாக இந்த 2 திராவிட கட்சிகளையும் கையாண்டு இன்னைக்கு இத்தனை ஆண்டுகால போராட்டம், இத்தனை ஆண்டுகால அரசியல் பயணத்துல இன்னைக்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு பொது விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அது வேணும் அப்படின்னு கேட்கிற ஒரு இடத்துல இருக்கும். திமுக அரசு அதை ஏமாத்துன்னு சொல்ற அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. அவன் திமுக அரசுக்கு ஒரு பாடம் போட்டுற அளவுக்கு இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ரெடியா இருக்காங்கன்னா மருத்துவர் ஐயாவுடைய அத்தனை ஆண்டு கால போராட்டம். பாமகனுடைய கருத்துக்கள் வந்து நல்லதாக இருக்கின்றது. ஓகே, இப்போ தேமுதிக கூட பார்த்தீங்கன்னா 2005 கட்சி ஆரம்பிச்சு 2011 எதிர்கட்சியாக வந்துட்டாங்க. ஆனால் அதான் பாமகவால் ஏன் வந்து எதிர்கட்சியாகவோ இல்லை ஆளுங்கட்சியோ வர முடியல? இந்த எதிர்கட்சியாவோ ஆளுங்கட்சியாக வந்திருந்தால் நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை நீங்களே நடத்திக்கலாம், இன்னொரு கட்சிகிட்ட போயிட்டு கோரிக்கை வைத்து போட வேண்டிய அவசியம் உண்மையே இல்லை. என்ன காரணம்? அதுதான் இந்த ஒரு சிறிய விஷயம் தான். 1980களில் 87ல் மருத்துவர் ஐயா அவர்கள் பெரிய போராட்டம் பண்ணாங்க. அதன் விளைவாக தான் 20% இடஒதுக்கீடு இன்னைக்கு வந்தது. அதுக்கப்புறம் 1989 கட்சி இயக்கமாக ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கணக்கு எடுத்துட்டீங்கன்னா அந்த சமகாலத்துல இயக்கங்கள் கட்டி அரசியல் இயக்கங்கள் வந்து யாரும் இன்னைக்கு இல்லை, பெரிய அளவில் இல்லை. ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதல இன்னைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு சக்தியாக இருக்குது. இதுக்கு காரணம் பல காரணங்கள். இப்போ தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ ஒரு தேர்தல் முறை இருக்குங்களா, இது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். அப்படின்னு என்னன்னா அதிகமாக ஒரு கான்ஸ்டியூன்சியில் யார் வாக்கு எடுக்கிறாங்களோ அவங்க தான் எம்எல்ஏ எம்பி ஆயிடுவாங்க. ஓகேங்களா, இங்க வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் இருந்தா அடிப்படையில் இங்க தேர்தல் நடக்கல. அதனால நாங்க கூட்டணி போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். கூட்டணி ஒரு விஷயத்துல வந்து நாங்க வந்து மத்தியில நாங்க வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றோம். எவ்வளவு முடியுமோ மருத்துவத்துறையில, ரயில்வே துறையில மிகப்பெரிய சாதனைகள் பண்ணோம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இந்தியாவே பாராட்டக்கூடிய அளவு 108 ஆம்புலன்ஸ் திட்டம், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் இதெல்லாம் கொண்டு வர முடிஞ்சது. மாநில அளவுல நாங்க ஒரு கூட்டாட்சி வேணும், கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்றத இன்னைக்கு எல்லா கட்சிகளும் அதை பேசுறாங்க. கூட்டணி ஆட்சி வேணும், ஆட்சியில பங்கு வேறணும் அப்படின்ற அளவுக்கு வரதுக்கு காரணமே கொள்கை நல்லாக இருந்தாலும் ஏன் பாமகவை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? காலம் எடுக்கும். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லு. ஏன்னா நீங்க தான் ஒரு சாயத்தை பூசி ஒரு சமுதாய ஒரு சமூக நீதி போராட்டத்தை கூட ஒரு சாதிய போராட்டமாக அதை மாத்துறாங்க. நான் சொல்றது சமூக நீதிக்காக போராடி 21 பேர் உயிர் நீத்தாங்க. அன்னைக்கு உயிர் நீத்துறப்ப யாரும் அதை பாராட்டல. இன்னைக்கு வந்து மணிமண்டபம் கட்டுறாங்க. இதே ஆளுகிற திமுக அரசோ திமுகவின் முதலமைச்சரோ கலைஞர் அவர்களோ ஒரு நாள் அந்த உயிரிழந்த தியாகிகளுக்கு ஒரு மாலை கூட போட்டது கிடையாது. ஒரு கண்ணீர் அஞ்சலியோ ஒரு சமூக நீதிக்கு வீரவணக்கம் செலுத்தினதே கிடையாது. இன்னைக்கு 21 பேருக்கு மணிமண்டபம் கட்டுறாங்க. அப்ப 1987 உயிரிழந்தவங்களுக்கு 2025 தான் இவங்க என்ன பண்றாங்க, மணிமண்டபம் கட்டுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக இந்த திராவிட இயக்கங்கள் வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த திராவிட இயக்கங்கள் சமூக நீதியை கூட வேற ஒரு சாயம் பூசி அதை சாதி அரசியலா மாத்தி அதை வந்து வன்முறை அரசியலா மாத்துறாங்க. எங்கேயாவது உலகத்துல 21 உயிர்கள் பலியானதை வன்முறையா பார்த்திருப்பாங்களா, இல்ல அது ஒரு பெரிய போராட்டமா பார்த்திருப்பாங்களா? ஆனா இந்த திராவிட இயக்கங்கள் அதை வன்முறையா மாத்தி அதை ஒரு சாதிய போராட்டமா மாத்தி இந்த எல்லா மக்களின் தமிழக மக்களை குழப்பிருந்தாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஐயோ மருத்துவர் ஐயா மாதிரி எங்களுக்கு ஒரு தலைவர் இல்லையே, மருத்துவர் ஐயா வந்து அந்த சமுதாயத்துக்கு போராடுற மாதிரி எங்களுக்கு யாரும் போராட மாட்டாங்களே, அவர் பார்ப்பா அந்த சமுதாயத்துக்கு தேவையானதை போராடி கொடுக்குறாரு அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க. இன்னைக்கு நாளைக்கு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி நடக்கிற ஆர்ப்பாட்டத்தை கூட எங்களை கூப்பிடுங்க நாங்களும் வந்து பாராட்டுறோம்னு தன்னிச்சையா வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ காலம் எடுக்கும். இப்போ அந்த 20ஆம் தேதி நடைபெறும் போராட்டம் வந்து ஒருவேளை ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறலாம், கண்டிப்பா வெற்றி பெறும். நீங்க வந்து இப்போ நீங்க வந்து இப்போ ஆளுகின்ற மத்திய அரசாங்கத்தில் கூட்டணியில் இருக்கீங்க இல்லையா, நீங்க ஒரு 5 முறை கூட்டணியில் இருக்கீங்க. இப்போ 2014, 2019, 2024 3மே ஆளுகிற பாஜக இருக்கிறீங்க. இப்போ மத்திய அரசு 1998, 1999, 2004, 2009 இதுலயும் நம்ம கூட்டணியில தான் இருக்கீங்க. மத்திய அரசு மனசு வச்சாலும் இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கு நடத்தலாம். இப்ப நேரடியா தலை கணக்கை எடுக்கலாம். சென்சஸ் ஆக்ட் 1948 ஓகே empowers the union government to count the head, not the backwardness. ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து மாநில அரசாங்கம் தான் நடத்த முடியும், மத்திய அரசு நடத்த முடியாது. மத்திய அரசு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த முடியும். தலை கணக்கெடுக்கலாம், பேக்வர்ட்னஸ் மத்திய அரசும் எடுக்கலாம். ஓகே, ஆனா நீங்க மாநிலத்துல ஒரு நடைமுறையில் இருக்கிற இடஒதுக்கீட்டு கொள்கை யாரை வச்சு மாத்துவீங்க?
மாநில அரசு எடுக்கிறத வச்சு தான் மாற்ற முடியும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. 2026 தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த தேர்தல் களமாக ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கும். பாமக தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்றது. அதே கூட்டணி தொடருமா இல்ல கூட்டணி மாறி தேர்தலை சந்திக்கும்? தேர்தல் இன்னும் காலம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாக குழு, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முடிவெடுப்பாங்க. என்ன ஏதுன்றதை முடிப்பாங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் வழிகாட்டுதல், நிர்வாக குழு எல்லாமே அந்த பொதுக்குழு தான் முடிவெடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை சொல்ல முடியுமே தவிர இப்போ ரொம்ப காலம் இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம பேச முடியாது. பாமகவுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா போயிட்டு இருக்கா? 2024 தேர்தலை நாங்கள் அப்படி தான் சந்திச்சோம். அதனால நான் அதை தான் நம்ம சொல்ல முடியும். இது கருத்து அப்படி எதுவும் இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை. உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.